நியூட்ரான் ஸ்டார் எப்படி உருவாகுது, அதோட ஆற்றல் எவ்வளவு இருக்கும் வாங்க பார்க்கலாம். நியூட்ரான் ஸ்டார் எப்படி உருவாகுது தெரிஞ்சுக்க முதல்ல ஒன் சோலார் மாஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஒன் சோலார் மாஸ் ஈக்குவல் டு 1.989 into e power of 30. இந்த சோலார் மாஸ் மேல இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாமே அதோட எனர்ஜியை கொஞ்சம் கொஞ்சமா இழந்து அந்த நட்சத்திரங்களின் அளவை பொறுத்து அது ஒயிட் டிராஃப்ட் ஆகவோ நியூட்ரான் ஸ்டார் ஆகவோ இல்ல பிளாக் ஹோல் ஆகவோ மாறும். சரி, நம் சூரியனை விட 8 மடங்கு அதிக நிறை கொண்ட சூரியன்கள் அதோட எனர்ஜியை இழக்கும். அது எப்படின்னா, நட்சத்திரங்களில் 2 ஹைட்ரஜன்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அது ஈலியமாக மாறும். அதன் பிறகு ஈலியம் கார்பனாக ஃபியூஸ் ஆகும். இந்த கார்பன் நியானாக ஃபியூஸ் ஆகும். இந்த நியான் ஆக்சிஜனாக ஃபியூஸ் ஆகும். இந்த ஆக்சிஜன் சிலிகானாக ஃபியூஸ் ஆகும். இந்த சிலிகான் அயனாக ஃபியூஸ் ஆன பிறகு அயன் அதுக்கு மேல ஃபியூஸ் ஆகாது. ஏன்னா அயனை ஃபியூஸ் பண்ணனும்னா அதுக்கு இன்னும் எனர்ஜியும் பிரஷரும் தேவை. அதனால ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது வெடிக்க தொடங்கும். அதுக்கு பேர் தான் சூப்பர் நோவா சொல்லுவாங்க. இந்த சூப்பர் நோவாக்கு பிறகு அந்த நட்சத்திரங்கள் அளவை பொறுத்து அது நியூட்ரான் ஸ்டாராகவோ இல்லனா பிளாக் ஹோலாகவோ மாறும். அதாவது நட்சத்திரங்களின் சோலார் மாஸ் 1.4 இருந்து 3க்கு குறைவாக இருக்கும் நட்சத்திரங்கள் நியூட்ரான் டீஜெனரசி மூலமாக நியூட்ரான் ஸ்டாராக மாறும். நன்றி.